சங்கீதக்காரன் எப்படி சொன்னாரு? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் வந்தேன். மனதில் ஒரு மகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு மற்றவங்க மேல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபம், வீட்டில் சண்டை போட்டது, வீட்டில் நீ பாத்திரம் கழுவலை, வீட்டில் நீ சோறு பொங்கலை, குழம்பு வைக்கலை, டியூட்டியில் அவா என்ன இப்படி பேசிட்டா, இவ இப்படி பேசிட்டா, இந்த காரியத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆலயத்தில் வெளியில வச்சுட்டு இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது இருதயம் மகிழுகிறதான ஒரு காரியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. வருமா? வருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆமாண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் வரும் பொழுது நித்திய ஆனந்தத்தோடும் பேரின்பத்தோடும் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுக்கிற வசனத்தை ஆண்டவரே அடியன் மூலியமாய் நீங்க கொடுக்க இருக்கிறீங்க. பேசுகிற என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் என் நாவிலிருந்து நீர் பேசும்படியாய் அன்போடு கேட்கிறேனப்பா. இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சபைக்கு பிரயோஜனம் உள்ளதாய், சபையை எடுத்து கட்டுகிறதா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே காதுகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினால இருதயத்தில் இருக்கிற எல்லா கரைகளும் நீங்கி ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வசனத்தினால் எழுப்பப்பட்டவர்களாய், உம்முடைய வசனத்தினால் உணர்த்தப்பட்டவர்களாய், உம்முடைய வசனத்தினால் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இனிமையை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசி. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு நிமிஷம் நாங்க நிறுத்துகிறேன். இங்கே நாகமான் என்கின்ற ஒரு மகா பலசாலி, ஒரு மகா பராக்கிரமசாலியை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அவன் அந்த தேசத்திற்கே ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலசாலி. தன் உடலினால், மனதினால், தன் சிந்தையினால் அவனுடைய பலம் மிகுதியாய் விளங்குதினாலே சீரியா தேசம் எங்கும் அவனாலே என்ன செய்கிறது? ஒரு ரட்சிப்பு கடந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவருக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க தேவனை அறியாத ஒரு மனுஷன் சீரியா தேசத்திலே, அந்த காலத்துல சீரியா தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம்.
சீரியா தேசம் என்றால் அங்க மிகப்பெரிய ராணுவ படைகள் உண்டு. அந்த ராணுவ படைக்கு தளபதியாக இங்க என்ன செய்கிறான், இந்த நாகமான் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறான். 2வது வசனம் சொல்லுகிறது, சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை என்ன செஞ்சாங்களா, பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இப்போ அவங்களுடைய படைபலம் மிக பெரியது, பலமானது. அவன் நினைச்சா எந்த ராஜ்யத்துக்குள்ளும் போய் அங்க கலங்க பண்ணி யாரை வேண்டுமானாலும் அவங்களுடைய நாட்டுக்கு அடிமையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு பலம் பொருந்திய ஒரு மனிதன், ஒரு பலம் பொருந்திய ஒரு படை. ஆனா இவனுக்கு இருக்கிற குறை என்ன, அவன் உடல் எல்லாம் அழுகி இருந்ததாம். அவன் மாம்சம் எல்லாம் எப்படி இருந்தது, அழுகி போய் யாரும் பக்கத்துல வரவிடாதபடிக்கு ஒரு நாற்றம் எடுத்தவனாய், ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனாய், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பார்த்தால் வெற்றியின் வாழ்க்கை, ஒரு பக்கம் பார்த்தா அவனுக்கு பல பேறுகளும் புகழ்களும் வருகிற ஒரு காரியம். அவன் நினைச்சா எந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பலவான். ஆனா மறுபுறம் அவனுடைய சுய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய மாம்சம் அங்க அழுகி தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். இப்படி ஒரு காரியத்துக்குள்ள அந்த மனிதன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் பட்டணத்திற்கு போய் ஒரு சிறு பெண்ணை அங்க என்ன செய்கிறான், சிறை பிடித்து அடிமையாக தன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். அந்த பெண் தன் மனைவிக்கு பணிவிடையாக வைக்கப்படுகிற ஒரு காரியம். இப்ப அந்த சிறு பெண்ணிடம் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், அந்த தேவன் பேசுகிற ஒரு காரியத்தினால அவள் நாச்சியாரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறாள். வாசிக்க 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என்ன சொல்றா, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்துல போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை அந்த பெண்ணுக்கு அறிவிக்கிறார். தன் நாச்சியாருக்கு, தன்னுடைய எஜமானி அம்மாவுக்கு அறிவிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தன் கணவன் இப்படி ஒரு குஷ்டரோகியா இருக்கிறானே, அவனுடைய மாம்சங்கள் எல்லாம் அழுகி நாறி கொண்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி அந்த பெண் பல நாட்களிலே பல கடவுள்களை வணங்கி இருக்கலாம், பல தெய்வங்களை, அறியாத தெய்வங்களை அவள் வணங்கி இருக்கலாம், கல்லையோ மண்ணையோ வணங்கி இருக்கலாம். ஆனா அங்கே அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்காத ஒரு காரியம். இப்போ அடிமையாய் தெரிந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு சிறு பெண்ணின் மூலியமாக அவளுக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு சந்தோஷமான காரியம் என்ன, இங்க போய் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி இடத்துல போவாரானால் தன் குஷ்டரோகம் நீங்கி விடுவார் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தி அங்க சொல்றார். 4வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்திலே அறிவிக்கிறார். இப்போ 5வது வசனத்துல சீரியா ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு என்ன செய்யறாரு, ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறாரு. கையில 10 தாளந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போனானாம். இப்போ எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல அந்த நிருபத்தை கொடுக்கிறான். இப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கு அங்க ஒரு கலக்கம் வருது. அவர் நினைக்கிறாரு, நான் ராஜா தான், ஆனா நான் யாரு கிடையாது, நான் ஆண்டவர் கிடையாது, நான் ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா தான், இந்த தேசத்திற்கு நான் அதிபதி தான், ஆனா நான் இவங்களுக்கு எல்லாம் யாரு கிடையாது, ஒரு கடவுள் கிடையாது, ஒரு ஆண்டவன் கிடையாது, என்னிடத்துல வந்து இந்த காரியத்தை விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க சொல்லும் பொழுது 6வது வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுக்கும் பொழுது அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீ அவன் குஷ்டரோகத்தை என்ன செய்யணும், நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லும் பொழுது 7வது வசனத்துல ராஜா சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது ராஜா என்ன செஞ்சாரா, வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் அவருடைய வாழ்க்கையில. நான் என்னமோ பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் அல்லது பெரிய கடவுள் மாதிரியும் என்ன நம்பி இந்த நிருபத்தை கொண்டு வந்து என்ன செய்யறா, இதை என்னால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், இதனால இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன பகைக்க போறாங்க, என் மேல போர் எடுத்து வந்து என்ன செய்ய போறாங்க, என் தேசத்தை அழிக்க போறாங்கிற ஒரு பயத்துல என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், கிழிச்சு எறிகிறான். சுரந்து வாசிங்க அத.
என்று நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இப்ப 8வது வசனத்துல இப்போ என்ன செய்யறாரு? நம்ம தீர்க்கதரிசி, நம்ம ஹீரோ என்ன செய்யறாரு? எலிசா இதை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு ராஜாவின் இடத்துல செய்தி அனுப்புகிறாரு. முதல்ல இருந்து வாசிங்கம்மா. இஸ்ரவேல் ராஜா செய்தியை தேவனுடைய மனுஷியாகிய எலிசா கேட்டபோது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுவானேன், அவன் என்னிடத்துல வந்து எப்படி இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். இஸ்ரவேலின் தேவன் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலில இருந்து நீ ஒரு அடிமை பெண்ணை உன் வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு போயிட்ட. அவள் அடிமையா நீ எடுத்துட்டு போயிட்ட. நீ நினைச்சிருக்க ஆண்டவர் அந்த பெண் என்ன செஞ்சுட்டாரு? உன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு, இல்ல உப்பு கொடுத்துட்டாரு, நீ அதை மேற்கொண்டுட்டன்னு சொல்லி உனக்குள்ள நீ நினைத்து கொண்டாய். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்னது? நாகமானுக்கு உண்மையான தேவன் இஸ்ரவேலிலே இருக்கிறார் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப அவனுக்கு தெரியப்படுத்தினாங்க. என்ன நடக்கும்? அவன் அந்த நாட்டுல, சீரியா நாட்டுல மிக முக்கியமான ஒரு தளபதி, மிக பலசாலியானவன். அவனுக்கு இஸ்ரவேலின் தேவனை அடையாளம் கண்டு கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டால் அவன் மூலியமா அங்க என்ன நடக்கும்? ஒரு திரளான ரட்சிப்பு சீரியா தேசத்துக்கு நடக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை எங்கிருந்து, ஒரு மனுஷியை எங்கேயோ கொண்டு போய் அடிமையாய் கொண்டு போய், அந்த பெண்ணு அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு ஒரு அடிமையா இருக்கிறார். சொல்ற வேலையை செஞ்சுட்டு கை கால் அமைக்க விட்டுட்டு கொடுக்கிற சாப்பாட கால் வயிற்றுக்கோ அரை வயிற்றுக்கோ சாப்பிட்டுட்டு தன் வயிறை நிரப்பி கொண்டு அமைதியா இருக்க வேண்டிய பெண் அங்க என்ன செய்யறா? ஒரு தீர்க்கதரிசி அடையாளப்படுத்துகிறா. ஒரு பரிசுத்த தேவன் எங்களுடைய இஸ்ரவேலில் இருக்கிறார் என்பதை சீரியா தேசத்திற்கு அடையாளப்படுத்துகிற ஒரு சிறு பெண் அங்கு எழும்பி நிற்கிறாள். பிரியமானவர்களே, இப்போ என்ன நடக்குது? நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில வந்து நிற்கிறார். இப்போ அப்பொழுது எலிசா என்ன, எப்படி அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். பாருங்க, அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் போன உடனே எலிசா அடிச்சு பிறண்டு என்ன செய்ய போறாரு? வெளியில ஓடி போறாரு. வெளியில ஓடி வந்துட்டு என்னை பணிஞ்சு கொண்டுட்டு தன் தேவனை வணங்கி கொண்டு என்னை தொட்டு சுகமாக்குவார்னு நினைச்சாரு. என்ன இவர் யாரு? ஒரு வெற்றி வீரர், ஒரு மிகப்பெரிய படையின் தளபதி, ஒரு ராஜ்யத்தையே எழுப்பி கட்டுகிற ஒரு பெரிய சேனாதிபதி. அவ்வளவு பெரிய பவர்ல இருக்கிறாரு. அவர் கையில பல பொருட்களை கொண்டு போயிருக்காரு, பரிசு பொருட்களை கொண்டு போயிருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஒரு ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி? இப்ப ஏழையுடைய வீட்டுகளுக்கு பல ஊழியக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா அவங்களுக்கு காணிக்கை கிடைக்காது. பணக்கார வீடு எது? குறி கேட்கிற வீடு எது? எப்படி குறி கேட்கிற வீடு எது? இந்த வீடுகள் எல்லாம் பார்த்து 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 தான் ஊழியக்காரங்க போவாங்க. ஏன்னா அங்கதான் என்ன செய்யும்? நிறைய பைசா கிடைக்கும். நீங்க ஆலயத்துக்குள்ள கூட பாருங்க, ஒரு பணக்கார பேசுகிற வார்த்தை தான் அங்க நிற்கும். நம்ம ஊர் ஆலயங்கள்ல ஒரு பணக்காரனுடைய வார்த்தை தான் அங்க என்ன செய்யும்? நிற்கும். நீங்க போய் ஒரு ஏழையானவங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஆலோசனை சொல்லி பாருங்க ஆலயத்துக்குள்ள, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா, இதுல எங்களுக்கு தெரியாதா? பெருசா எங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ண வந்துட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அடிச்சு விரட்டுவாங்க. அப்போ பணத்தை பார்த்து என்னை பணிந்து கொள்ள வருவான் என்று நினைத்த நாகமானுக்கு அங்க நடக்கிற காரியம் என்ன? நான் உன்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை,
நான் என்ன செய்யப்படுறதுல என் வார்த்தை உனக்கு நேரடியா வரணும்னு அவசியம் இல்ல, என் கைகளினால் உன்னை தொடணும்னு அவசியம் இல்ல, என் பரிசுத்த தேவன் வந்து உன்னை தொடணும்னு அவசியம் இல்ல. நான் செய்தி சொல்லுகிற அந்த செய்தியின் மூலியமாகவே உனக்கு சுகம் கிடைக்கும், நீ போய் வா என்கின்ற ஒரு வார்த்தை. நாகமானுடைய பெருமை அங்கே தகர்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. தேவனுடைய சமூகத்துல நாகமான் யாரு? நீ ஒரு சாதாரண மனிதன். சீரியா தேசத்திற்கு அவன் பெரிய சேனாதிபதி, வெற்றி வீரன், பலரையும் போரிலே ஜெயித்தவன், பல உயிர்களை கொன்று ஒழித்தவன். He is a mighty man. ஆனா தேவனுக்கு முன்னால அவன் யார்? ஒரு சாதாரண மனிதன். அதை வெளிப்படுத்தும் விதமா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? செய்தி சொல்லி அனுப்புறாரு. இப்போ அங்க நடக்கிறது என்ன? அடுத்தது, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டானா. எப்படி? கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கைகளினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று எனக்குள்ளே நினைத்து நான் வந்தேன். ஆனா நடந்தது என்ன? 12வது வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போறான். உங்க ஊர்ல வந்து இந்த அழுக்கு தண்ணியில குளிக்கவா நான் வந்தேன்? எப்படி? உங்க ஊர்ல வந்து இந்த அழுக்கு தண்ணியில குளிக்கிறதுக்கா நான் வந்தேன்? யோர்தான் நதி கரை உரண்டு ஓடும். பல நேரங்களில் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது புழுதியும் குப்பையுமா இருக்கும். அது அந்த தண்ணி கலங்கி போய் தான் ஓடிக்கொண்டிருக்கும், இல்லையா? ஆனா இன்னைக்கு யோர்தான் நதியில தான் போய் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா நேர எங்க போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். நிறைய பேர் கனவு. ஆனா அவன் நாகமான் சொல்றான், எங்க ஊரு நதி உங்களை பார்க்க சுத்தமானதையா, ருசி உள்ளதையா? நீங்க ஏன் இந்த அழுக்கு தண்ணியில போய் நான் குளிச்சா என்கிட்ட இருக்கிற இந்த அழுகி போன மாம்சம், இந்த குஷ்டரோகம் எப்படி சொஸ்தப்படும் என்று சொல்லி அங்க கேள்வி கேட்கிற ஒரு காரியம். ஆனா தேவனுடைய சித்தம் அவனை விடுவதா இல்ல. ஏன்னா அவன் ஒரு முக்கியமான ஆளு. அவனை கொண்டுதான் தமஸ்குக்கு ஒரு ரட்சிப்பு வரணும்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணி விட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? இவன் தன்னுடைய பெருமையினால கோபத்தினால திரும்பி ஓடுறதுக்கு பாக்குறான். ஆனா இப்ப ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? அவனை விடல. 13, அவன் ஊழியக்காரர் சமீபித்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்ய சொன்னா அதை நீ செஞ்சிருப்பல்ல. தொடர்ந்து வாசிங்க. ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியதுதானே? அது எத்தனை அதிகம் என்று சொல்லி சொல்றாங்க. முதல்ல ஒரு சிறு பெண்ணு உன்னுடைய குஷ்டரோகம் என்ன செய்ய போது? நீங்க போது. இப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ போய் என்ன செய்ய? இந்த தீர்க்கதரிசியை பாரு, எலிசா தீர்க்கதரிசியை பாரு, உன்னுடைய குஷ்டம் நீங்கன்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்பிவிட்டா. இப்போ எலிசாட்டா வந்தாச்சு, வந்து ரட்சிப்பு அவனுக்கு கடந்து வந்தாச்சு வார்த்தைகள் மூலியமா. ஆனா இன்னும் அந்த வார்த்தைகள் அவன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல, எடுத்துக்கொள்ளல. விடுதலை ஆல்ரெடி தேவனிடத்துல இருந்து கடந்து வந்தாச்சு, வார்த்தைகள் வந்தாச்சு. நீ போய் யோர்தான்ல 7 முறை குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாரு. கிளம்பி போயிட்டே உன் வேலை முடிஞ்சது. உனக்கு ஆல்ரெடி சுகம் தேவனிடத்துல இருந்து கடந்து வந்தாச்சு. பட் ஸ்டில் யூ டிடன்ட் ரிசீவ் தட். யூ டோன்ட் வாண்ட் டு பி ரிசீவ்ட். ஏன்னா உன் சுய அங்க தடுக்குது. இப்போ தன்னுடைய ஊழியக்காரர் என்ன செய்யறான்? அவனுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம். பல நேரங்களில நாம பெற்றோர்கள் தான், வயது நிறைந்தவர்கள் தான், மூத்தவர்கள் தான், பல அனுபவங்களை கொண்டவர்கள் தான். ஆனா பல நேரங்களில் நம்ம பிள்ளைகளை வச்சு தெய்வம் நமக்கு புத்தி சொல்வார். பிரியமானவர்களே, அனுபவிச்சிருக்கீங்களா இந்த வாழ்க்கையில? சில வேளைகளில நம்ம பிள்ளைங்க நமக்கு அழகா புத்தி சொல்லுவாங்க. ஏன்பா கலங்கி நிக்கிறீங்க? ஏமா உங்களுக்கு என்னமா பிரச்சனை?
ஏசப்பா இருக்காங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் வாய்களினால நமக்கு ரட்சிப்பு கடந்து வரக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு தேவன் அதேதான் நாகமானுக்கு திட்டமிடுகிறார். திட்டமிட்டு அவனை விடுவதாக இல்ல. இப்ப அவன் என்ன செய்யறான்? 14வது வசனத்துல, அப்பொழுது அவன் இறங்கி போ, தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தான்ல 7 தரம் மூழ்கின போது அங்க என்ன நடந்தது? அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமாகி யோர்தானை விட்டு வெளியே வருகிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, பல வேளைகளிலே ரட்சிப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. வெற்றி ஆல்ரெடி தேவனின் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நீ செய்ய வேண்டிய வேலை அதிகம், நீ போக வேண்டிய தூரம் அதிகம், நீ கடந்து போகின்ற கற்பனையும் வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய கரங்களிலே பிடிக்காதபடிக்கு, அதை நோக்கி பயணப்படாதபடிக்கு நம்மை எது தடுக்கிறது பிரியமானவர்களே? நம்முடைய மாம்சமா, நம்முடைய சுயமா, நம்முடைய இருதயமா? நாகமான் தன் ரட்சிப்பை இழந்து போயிருந்தா வாழ்நாள் முழுவதும் சாகும் வரைக்கும் அழுகின மாம்சத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த பாரு. அவன் கொஞ்சம் தன்னை விட்டு கொடுத்து அந்த யோர்தானுக்குள் இறங்கின பொழுது, மூழ்கி வெளியே வந்த பொழுது, ஸ்நானம் பண்ணி மூழ்கிய வெளியே வந்து உள்ள போகும்போது அழுகின ஒரு மாம்சம் உள்ளவனாய் உள்ள போறான். வெளியில வரும்போது அவனுடைய மாம்சம் எப்படி ஆயிற்று? சிறு பிள்ளைகளுடைய மாம்சம் போல ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியின் ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம்னா இந்த வெற்றியை பிடிக்க நமக்கு எதுவும் தடையா இராது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்துல என்ன கரை இருக்கிறது? What is the stain that we have in our hearts? Let us check up. Let us clear it up. Let us move forward. Hallelujah. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஐயா, பிரியமான தேவ ஜனமே, ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள அடிதடி நடக்குது. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள அடிதடி நடக்குது. அதுக்காக அந்த பிள்ளை ஏங்குள்ளதுன்னு ஆயிருமா? அல்லது என் மனைவி எனக்கு என்னுடைய மனைவியில ஆயிருமா? அல்லது என் புருஷன் என்னுடைய புருஷன் ஆயிருமா? ஆண்டவர் சொல்றாரு, காலையில உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மாலையில படுக்கைக்கு போறதுக்கு மேல என்ன செய்யுங்க? மறந்து சமாதானம் ஆகுங்க. How long you are going to carry that with you? ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வெற்றிக்கு தடையா இருப்பது நம்முடைய மாம்சமானால் அந்த மாம்சம் இன்னைக்கு யோர்தான் நதியிலே மூழ்கி எழட்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும். நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கை வரட்டும். போன வாரம் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னார், இந்த ஆலயை நிரம்பி வழியணும்னா நாம ஒன்றிணையணும். அப்போ நமக்கு ஆல்ரெடி தேவனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த பான்பரி சபையிலே, பான்பரி பட்டணத்திலே, இங்க உங்களை கொண்டு திரளான ஆத்துமாக்களை எழுப்பி இந்த ஆலயத்தை நிரம்பி வழிய வைத்து இங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட போவது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு தடையாய் வருகிற நம்முடைய மாம்ச சிந்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். நம்முடைய வழிகள், வேதனை எல்லாம் மாறட்டும். அழைக்கப்பட்டீங்க நீங்கெல்லாம். இந்த ஆலயத்திற்கென்று உத்தரவாதம் எடுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வழிபோக்கனாய் வந்தேன். ஒரு நாள் வழிபோக்கனா போயிருவேன். I know I doesn't belong here. ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் இங்க நான் ஊழியத்தை செய்வேன். என் ஊழியம் நிறைவேறின போது தேவன் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வார். There is no doubt about it. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Let us come forward. அதுதான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு. ஆயத்தப்படு. உன்னோடு கூட திரளான கூட்டத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து.
இதற்காக தான் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாகமானின் குஷ்டம் மாறுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த குஷ்டரோகம் மாறின பொழுது நாகமான் எப்படிப்பட்டவனா மாறி போனான் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க 15வது வசனத்தை. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாகமான் தேவனை அறிந்து கொண்டான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் உண்மை உள்ளவர். தமஸ்கு பட்டணத்திற்கு தெரியாது, இஸ்ரவேலில தான் ஜீவனுள்ள தேவன் வசிக்கிறார் என்பது. இப்ப அந்த ஊருக்கு இவன் மூலியமா என்ன செய்யுது? ஒரு ரட்சிப்பு கடந்து வருகிறது. அந்த தேசத்திற்கு ஒரு மனிதனால், ஒரு குஷ்ட ரோகையால் இருந்த ஒரு மனுஷனால இந்த தேசத்திற்கு ரட்சிப்பு கடந்து வருது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. அப்போ இந்த தேவனுடைய சித்தத்தை, இந்த தேவனுடைய கரத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்ட நாம அதை எங்க வச்சிருக்கிறோம்? அதை வைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாக்கு தந்தவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறலாம், தாமதமாகலும், வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை செய்பவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். How many of you want to submit yourself to God right now? My dear brothers and sisters, this is the time that God has chosen for us today. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தெரிந்திருக்கிறார். யாருடைய இருதயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வழி வேதனையில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் சுயம் சாகட்டும் அப்பா. சவுல் தமஸ்கு பட்டணத்திற்கு தேவ மனிதர்களை துன்பப்படுத்தும்படி நிருபங்களை வாங்கிட்டு போனான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் போன பொழுது தேவன் அவனை நோக்கி கூப்பிடுகிறார். சவுலே, 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 where are you going?
Are you going to persecute the man of God? என் பிள்ளைகளை துன்பப்படுத்த நீ போறியா? அந்த சத்தத்தை கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்பா? நான் என்ன செய்யணும்? நீர் யாருன்னு எனக்கு தெரியாது. உம்மை நான் அறியேன். உம்மை நான் வெறுத்தேன் அப்பா. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளையும் நான் வெறுத்தேன். அவர்களை எப்படியாவது கொலை செய்ய நான் துடித்தேன். இப்போ என்ன நோக்கி நீங்க கூப்பிடுறீங்களே? நான் உங்களுடைய எனிமி அல்லவா? நான் உங்களுக்கு எதிரி அல்லவா? உங்களை தானே நான் வெறுத்தேன். உங்கள் ஜனங்களை தானே நான் வெறுத்தேன். என்ன ஏன்பா நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொன்ன பொழுது அவன் அந்த இடத்திலே தரையில விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, காரியம் என்ன தெரியுமா? அவன் தமஸ்கு பட்டணத்துக்குள்ள நீ போ, நீ அங்கு செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பிட்டாரு. அவன் உள்ள போறான். அமைதியா ஒரு வீட்டறையில போய் இருக்கிறான். இப்ப அனானியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புகிறார். அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ இந்த வீட்டுக்கு போ, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பார்வை இல்லாமல் இருக்கிறான். நீ போய் அவன் தலையில கைகளை வைத்து நீ ஜெபிக்கும் பொழுது அவன் பார்வை அடைவான் என்று சொன்ன போது, இவன் ஆவியிலே உணர்ந்தவனாய் தேவனிடத்தில் சொல்றான், ஆண்டவரே அவன் மோசமான ஒரு மனிதன் அல்லவா? உம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக நிருபங்களை வாங்கி வந்திருக்கிறவன் அல்லவா? அவனுக்காகவா நீர் பரிந்து பேசுகிறீர்? அவனையா நீர் குணப்படுத்த சொல்லுகிறீர்? அவனையா நீர் போய் பார்க்க சொல்லுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, உன்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் அல்ல. நீ நினைக்கிற வண்ணமாக நான் நினைக்கிறதல்ல. நான் அவர்களை ராஜாக்களையும் பிரபுக்களையும் கலங்கடிக்கிறவனாய் எழுப்பப்படுகிற ஒருவனாய் அங்கு உட்கார வச்சிருக்கிற. நீ போய் அவனை எழுப்பு என்று சொல்லி தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த காரியம் நிறைவேறின பொழுது அனனியா அவன் மீது வெறுப்பதான் இருந்தான். ஆனா தேவன் சொன்ன உடனே போய் என் சகோதரனே என்று சொல்லி போய் கூப்பிட்டானாம். அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அவன் தலைகளிலே கை வைத்த பொழுது அவன் கண்களிலிருந்து செதில் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்தான். எழுந்தவுடன் தாமதிக்காமல் அவன் தேவனுடைய வசனத்தை எல்லா சாதிகளுக்கும் அறிவிக்க தொடங்கினான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட முன்மாதிரிகள் வேதத்துல நமக்கு பல 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 கொடுத்திருந்தோம். நாம் இன்னும் ஏன் நம்மளுடைய சுயநலத்திற்கு நம்ம முன்மாதிரி கொடுக்கணும்? எதனால் அதுக்கு இடம் கொடுக்கணும்? பாருங்க, தேவ மனிதர்களை கொலை செய்ய போனவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடன் அந்த தேவனுக்கு அடிமையாய் தன்னை மாற்றி போட்டான். அந்த தேவனுடைய ஜனங்களின் மீது அளவில்லாத பாசத்தையும் அளவில்லாத அக்கறையும் கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு சவுல் பவுலாய் மாறின பொழுது நீங்களும் நானும் ஏன் மாறக்கூடாது? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய சுயத்தை எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி ஒதுக்கி வைப்போமா? முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்தவர். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாகமானை விடுவித்த தேவன் இன்று நம்மையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். Shall we all submit ourselves today? ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்கப்பா. என் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் எல்லா வெறுப்புகளையும் உம்மிடத்தில் நான் ஊற்றுகிறேன். ஆண்டவரே, என் இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிறதப்பா. அவைகளை காயம் கட்டுவீராக.
தயவு செய்து விழுந்து கிடக்கிற என்னை எழுப்புவீராக என்று சொல்லி கேட்போமா? கேளுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லையா பிரியமானவர்களே? அவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே, நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் நம்மை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, ஊழிய பாதைதனில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி, ஊழிய பாதைதனில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே உமக்கே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.